ஆளுமைன்றது அங்கே இருக்கும். ஊழல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுமைன்னு ஒன்று இருக்கும். இப்போ முதலமைச்சருக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வரேன், மக்களே முடிவெடுக்கட்டும். எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஆளுமைன்னு ஒன்று இருக்கும். ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளில் முதலமைச்சரை பார்த்து அனைவருமே பயப்படுவாங்க. அவ்வளோ வெளிப்படையாக இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிரும்னு தெரிஞ்சுதுன்னா அதை தொடவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, ரொம்ப அப்பட்டமாக பண்ணுறாங்க. தனியார் பேருந்துகள் தன்னிச்சையாக பேருந்து கட்டணம் வெறுமனே வழக்கு போட்டு பிரச்சனைக்கு உள்ளாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாதிக்கப்படுற மக்கள் தரப்புலேருந்து நான் பேசுகிறேன். அன்றாட கூலிக்கு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு டெய்லியும் வந்து 6 ரூபா குறையும் இருக்கீங்களா? இது நேரடியாக உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா இந்த பிரச்சனையில்? அச்சுறுத்தல்கள் உண்டு, அச்சுறுத்தல்கள் மறைமுகமாக உண்டு, நேரடியாகவும் உண்டு. அச்சுறுத்தல்களுக்கு பயந்தோ அல்லது அந்த அச்சுறுத்தல்களாலேயும் அல்லது வந்து நாளை வர பிரச்சனைகளாலேயும் எனக்கு பாதிப்பு ஏற்படும் நினச்சிருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அண்ணன் சீமானுக்கு இல்லாத அச்சுறுத்தல் எங்களுக்கு இல்லை. சரி, 2 இறையாண்மை கொண்ட பெரு அரசுகளை எதிர்த்து தான் அண்ணன் சீமான் இந்த கட்சி நடத்திட்டு வர்றார். அவர் அபிராவணன். நம்முடைய வலைவலியில் தொடர்ச்சியாக பல்வேறு காணொலிகள் பார்த்துருப்பீங்க. அரசியல் சிக்கல், சமூக சூழல் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ச்சியான வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். அந்த வகையில் சமீபமாக நம்முடைய சேனலுக்காக பல்வேறு நபர்களை, பல்வேறு ஆளுமைகளை நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அபிராவணன் ஆளுமை சந்திப்பு அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நபர் நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில துணைத் தலைவர் பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அவரிடம் நம்ம உரையாட தொடங்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ சேலம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று வருது. அதற்கான வேலைகளை நீங்கள் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் இப்போது நுகர்வோர் நீதிமன்றத்திலையும் ஆட்சியர் அலுவலகத்திலையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த பேருந்து கட்டண உயர்வு, மிக குறிப்பாக சொல்லணும்னா புதிய பேருந்து நிலையம், சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வரை ராசிபுரம், நாமக்கல் போன்ற பேருந்துகள், இந்த வழித்தடங்களில் செல்கின்ற இந்த பேருந்துகளினுடைய கட்டணங்கள் உயர்ந்திருக்குது. குறிப்பாக தனியார் பேருந்துகள் மட்டும் கட்டணத்தை அவர்கள் விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால் பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்திலையும் ஆட்சியர் அலுவலகத்திலையும் பல்வேறு மனுக்கள் கொடுத்து அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது சம்மந்தமாக என்ன போயிட்டுருக்கு, இப்போது அது எப்படி போயிட்டுருக்கு, அதில் என்ன சிக்கல், என்ன பிரச்சனைன்னு முதல்ல தெளிவுபடுத்திங்க நம்ம மக்கள். இப்போ அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா,
2018 வருடம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்போ பேருந்து கட்டண உயர்வு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது 2018. அதற்கு பிறகு இது நாள் வரைக்குமே எந்த ஒரு பேருந்துகளுக்குமே கட்டண உயர்வு அப்படின்றது அரசு தரப்புலேருந்து அறிவிக்கப்படலை. இப்போ ராசிபுரம் ஓனர் அசோசியேஷன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தனியார் பேருந்துகளுடைய அசோசியேஷன் கூட்டமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா, சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வரைக்கும் நீங்கள் இப்போ இப்படி பார்க்கலாம், ஒரு பேருந்தினுடைய அடிப்படை கட்டணத்தை 7 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் சேர்த்து 10 ரூபாயாக உயர்த்துறாங்க. இது திடீர்னு அவங்களே முடிவெடுத்து பண்ணுறாங்க. பேருந்தில் வந்து 7 ரூபாய் கொடுத்து பழக்கப்பட்ட மக்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது இது யாருடைய முடிவு, எப்படி நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இது வந்து அசோசியேஷனுடைய முடிவு, கூட்டமைப்பினுடைய முடிவு, தனியார் பேருந்து உரிமையாளர்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே வழித்தடத்தில் போகிற அரசு பேருந்துகள் வெறும் 7 ரூபாய் மட்டும்தான் வந்து பழைய மரியாதை தான் வந்து வசூல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தனியார் பேருந்துகளும் 7 ரூபாய் தான் வசூல் செஞ்சுட்டு வராங்க. நாளடைவில் வந்து அவங்களும் 10 ரூபாயை சொல்லி 10 ரூபாய் டிக்கெட்டை வந்து மாற்றுறாங்க. இது திடீர்னு இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அவள் எப்படி வந்து இந்த டிக்கெட் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்ந்து பார்க்கும் பொழுது முழுக்க இது வந்து தனியார் பேருந்துகளுடைய ஓனர் அசோசியேஷன் மட்டும் சேர்ந்து எடுத்த முடிவுன்றது நமக்கு தெரிய வருது. இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. தமிழ்நாடு அரசு, அதாவது மாநில அரசுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வாகனங்கள் தொடர்பான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி மோட்டார் வாகன சட்டம் 1988 இது வந்து சென்ட்ரல் ஆக்ட். இதில் வந்து பிரிவு 67 தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட்டுக்குள்ளே, தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுற ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் ஓடுற வாகனங்கள், தனியார் வாகனங்கள், தனியார் அல்லது இந்த அரசு போக்குவரத்து நிறுவன வாகனங்களுக்கு டிக்கெட் ஃபேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநில அரசு தவிர்த்து வேறு எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் ஒரு மாநிலத்துக்குள்ளே பயண கட்டணத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கோ குறைக்கிறதுக்கோ அதிகாரம் கிடையவே கிடையாது. இதுதான் அடிப்படை. இப்போ தனியார் பேருந்துகள் இப்படி திடீர்னு அதிகப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தின பிறகு நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம புகார் மனு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, தன்னிச்சையாக இவர்கள் வந்து இந்த மாதிரி பயண கட்டணத்தை ஏற்றுனதுனால இவங்களுடைய பேருந்துகளுடைய உரிமத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கள், குறிப்பிட்ட காலத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்துமே ஆட்சியர் கார்மேகத்தை நேரடியே பார்த்து புகார் கொடுத்த பிறகுமே அவர் மனுவை ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ணுறாரு, ஆர்டிஓவை ஃபார்வர்ட் பண்ணுறாரு, உட்காந்துக்கிறாரு, அவ்வளோதான். மேற்கொண்டு வாலண்டியராக வந்து அவர் எந்த ஒரு நடவடிக்கையுமே இதனால் வரைக்கும் எடுக்கல. உங்களுக்கு ஏதாவது உறுதிமொழி கொடுத்தாரா ஆட்சியர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது உறுதிமொழி கொடுத்துருந்தாரா? வெறும் வாய் வார்த்தை, பெட்டிஷன் வாங்கினாரு, வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் அவ்வளோதான் சொன்னார். உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர்டிஓ, அவ்வளோதான். ஆர்டிஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் விட்டார். இது நாங்கள் டிடிசிட்ட நேரடியாக எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஒழிய எதுவுமே வந்து நடக்கலை அந்த இடத்துல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திச்சுமே இதுக்கு நடவடிக்கை இல்லை அப்படின்ற பட்சம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இது வந்து வழக்காக மாற்றுறோம். நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர ஆரம்பிக்கிறோம். அந்த வழக்குகள் பணி இன்னும் போயிட்டுருக்கு, இனிமேலும் உறுதியாக தொடரும். இப்போ இந்த வழக்கு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தனியார் பேருந்துகள் வந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒத்துக்கிறாங்க, இது நாங்கள் அப்படி தான் பண்ணோம், நாங்கள் வந்து அசோசியேஷன் முடிவால் தான் நாங்கள் பண்ணோன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஒரு சில தனியார் பேருந்துகள் வந்து டிக்கெட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. தனியார் பேருந்துகள் இந்த வழக்கை சந்தித்த பேருந்துகள் எல்லாமே டிக்கெட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேருந்துகள் வந்து மறுபடியும் பழைய பயண கட்டணத்தை தான் வாங்கிட்டு இருக்காங்க. மற்ற பேருந்துகள் வந்து பார்த்திங்கனாக்கா வெளிப்படையாக அப்பட்டமாக வந்து இந்த அரசாணையை மீறி இன்னும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் வந்து தெளிவாக இதில் சொல்லியிருக்கீங்க, சட்டம் என்ன சொல்கிறது, ஒரு மாநில அரசு தான் இதில் வந்து முடிவெடுக்க முடியும், பயண கட்டணத்தை வந்து உறுதி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்போ எல்லாருக்குமே தெரியுது. அப்போது ஒரு தனியார் கூட்டமைப்பு, ஒரு பேருந்து ஓனர், ஒரு பேருந்து உரிமையாளர் வந்து அரசாணையை மீறி அவருக்கு செய்வதற்கான அதிகாரம் எங்கேருந்து வருது, அந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? அப்போ அரசு இவர்களுக்கு அந்த துணிச்சலை தருகிறதா, இல்லை அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு இது இருக்குதா அவங்களுக்கு? 100க்கு 100 அதுதான். இப்போ போன ஆட்சிகளில், அதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும், அவங்களுடைய ஊழல் சம்பந்தமாகவும் அவருடைய பல குற்றச்சாட்டுகள் இருக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஆளுமைன்றது அங்கே இருக்கும். ஊழல் அது ஒரு இருந்தாலும் ஆளுமைன்னு ஒன்று இருக்கும். இப்போ முதலமைச்சருக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வரேன், மக்களே முடிவெடுக்கட்டும். எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஆளுமைன்னு ஒன்று இருக்கும். ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளில் முதலமைச்சரை பார்த்து அனைவருமே பயப்படுவாங்க. அவ்வளோ வெளிப்படையாக இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிரும்னு தெரிஞ்சுதுன்னா அதை தொடவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, ரொம்ப அப்பட்டமாக பண்ணுறாங்க. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் சொல்கிறதுல தான், இந்த பாயிண்டில் தான் நானும் வரேன். இப்போ என்னென்னா,
இது நேரடியா பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது இது ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஒரு பேருந்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்றது, அது மிகப்பெரிய கட்டமைப்பு. அப்போ நேரடியாக இதில் வந்து நுகர்வோர் மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதை அவங்க இவ்வளோ எளிதாக எப்படி கடந்து போகிறாங்க? அரசுக்கு இதை செவி கொடுக்காதா? இது வந்து சரியான கேள்வி. இதை நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இதனுடைய அந்த மாஸ் விளைவு எங்களுக்கு புரிஞ்சுது. என்னென்னா, இதே பிரச்சனை திருவாரூரில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் திருவாரூர் நடந்தது செய்தியாக இருக்கு. 35 ரூபா பயணச்சீட்டுக்கு பதிலாக 38 ரூபா வாங்குறது நடந்திருக்கு. இன்னும் தம்பம்பட்டி, ராசிபுரம் அந்த ரூட்லையும் இதே மாதிரி டிக்கெட் அதிகப்படுத்தியிருக்காங்க. சேலம் பகுதியில் தமிழ்நாடு சேலம் தாண்டி அதிகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மறைமுகமாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இந்த 1 மாத அளவில் தனியார் பேருந்துகள் தன்னிச்சையாக பேருந்து கட்டண உயர்வை அமல்படுத்தியிருக்கின்றன அப்படின்றத நான் பகிரமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது லோக்கலில் இருக்கிற ஆர்டிஓ அதிகாரம் கொடுத்தாரா, டிடிசி அதிகாரம் கொடுத்தாரா, இல்லை டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அதிகாரம் கொடுத்தாரா, இல்லை செக்ரட்டரி அதிகாரம் கொடுத்தாரா, இல்லை போக்குவரத்து அமைச்சர் அதிகாரம் கொடுத்தாரா, இல்லை எம்கே ஸ்டாலின் அதிகாரம் கொடுத்தாரா? இப்போ படிப்படியாக அங்கே தான் போய் நிற்குது. யார் அதிகாரம் கொடுத்தது? இது தமிழ்நாடு முழுக்க வாங்கப்படுது. இந்த கட்டணம் அரசு ஆணை இல்லாமல், அரசின் உத்தரவு இல்லாமல் 3 ரூபா சொல்லி வச்ச மாதிரி 3 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த 3 ரூபா டிக்கெட்டுக்கு மேலே 1 ரூபா ஏற்றுறது கிடையாது. இல்லை, இப்போ நான் இன்னொரு கேள்வி இந்த பக்கத்துலேருந்து முன் வைக்கிறேன். இப்போ வந்து அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு குறிப்பாக லோக்கலில் டவுன் பஸ்ஸு, என்ன தமிழில் எப்படி சொல்கிறது, நகர பேருந்து, இப்போ நகர பேருந்துகளில் பெண்களுக்கு வந்து இலவச பயணம் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. இதனால பெண்கள் பலனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அவங்க கொடுக்குறாங்க. இப்போது அரசு பேருந்துகள் ஏற்கனவே நட்டத்தில் செயல்படுறதா நமக்கு பல்வேறு தகவல்கள், செய்திகள் இருக்குது. இப்போ இவர்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது தனியார் பேருந்துகள் இதனாலேயே நாங்களும் பாதிப்படைகிறோம். 2வது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குது. கடந்த 1.5 வருஷமா ஏறலன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு கணிசமான விலையில அதிகமாக இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் விலை, இப்போ வேலையாட்கள், இப்போ பேருந்துக்கான பழுது நீக்க வேலைகள் செய்யணும். இப்போ இவ்வளோ பணிகள் இருக்குது. இப்போ கட்டணத்தை ஒரு 3 ரூபாய் ஏற்றுறதுனால எங்களுக்கு வந்து அதுலேயுமே பெரிய லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி தனியார் பேருந்து கூட்டமைப்புகளோ தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? அவங்க தரப்புல இருந்து எங்களுக்கு பெரிய லாபமெல்லாம் இல்லை, நாங்கள் நஷ்டத்தில் செயல்படுறோம், அரசாங்கத்துக்கே இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி தனியார் கூட்டமைப்பு எப்படி வந்து நாங்கள் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற அவங்களுடைய ஒரு கருத்தை முன். சரி, ஆதங்கம் நேர்மையானது. நான் வந்து ஆதங்கத்தையோ அல்லது வந்து அவங்களுடைய தன்னிலை விளக்கத்தையோ வந்து இப்படி இருந்ததுனால், நீங்கள் சொன்ன மாதிரி இருந்ததுனால் நான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வைக்கல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லி மார்தட்டிட்டு சுத்த வேணாம், ஓப்பன் பண்ணி விட்ருங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஈழத்தில் வந்து இலங்கையில் வந்து 30 வருடமாக எப்படி இருந்ததோ அது மாதிரி அரசு ஒன்று இருக்கும், ஆனால் அதுக்கு பயன் இல்லை அப்படின்றத அறிவிச்சிருங்க. இல்லை, அது எப்படிங்க நடைமுறை சாத்தியமா? அது சொன்னால் அப்புறம் அரசு, அப்போ எதுக்கு அரசு நம்பிக்கை இருக்குன்ற? அப்போ அரசு எதுக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். அரசு எதுக்கு இருக்குது, சட்டம் எதுக்கு இருக்குது, இது மக்களாட்சி நாடுன்னு சொல்லி ஏன் வந்து பெருமை வைத்துக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். மக்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோன்னு இலவச பேருந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அதன் விளைவாக தனியார் பேருந்துகள் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து நீங்கள் மறைமுகமாக இதை செய்வீங்க அப்படின்னா அரசு கலைச்சிருங்கன்றேன். தனியார் பேருந்துகள் அவங்களாவே முடிவெடுத்துட்டோன்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களாவே முடிவெடுத்துக்கிட்டோம். அவங்களாகவே எங்களுக்கு வந்து 10 ரூபா லாபம் பத்தலை, எங்களுக்கு 50 ரூபா லாபம் வேணும்னு சொல்லிட்டு 10 ரூபா டிக்கெட் 20 ரூபாய் வச்சுக்கிட்டோம். அது எப்படி? அதான் நான் கேட்குறேன், அதான் சொல்கிறேன். மக்களுக்கு என்ன அப்போ சட்டம் தேவையில்லைன்றேன். தூக்கி எறிஞ்சிருங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அரசாணை விடவே இங்கே அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. நகர பேருந்துகள், குறிப்பாக அரசு பேருந்துகள் டவுன் பஸ்ஸுக்கு ஸ்டேஜ் வைஸாக வச்சு டிக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அவன் தெளிவாக கொடுத்துருக்கான், அப்ராக்சிமேட்லி 2 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி. அரசாணையின் 34/19/2015 அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். இதுபோல் ஒரு ஸ்டேஜுக்கு 2 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஸ்டேஜ் கணக்கு வைக்கிறதே கிடையாது. நீங்கள் நினச்சி, உங்களுக்கு தெரியும் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே 2-3 ஸ்டாப்லாம் இருக்கும் நகரத்துக்குள்ளே. இவங்க அந்த ஸ்டேஜை கணக்கு வச்சு கிட்டத்தட்ட நம்ம சேலத்திலேயே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிலநாயக்கம்பட்டி பஸ்க்கு 9 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. கணக்கு போட்டு பார்த்தா அந்த டிக்கெட் வெறும் 6 ரூபா தான் வருது.
ரூபாய், அந்த 6 புள்ளி சில்லறை தான் வருது. 9 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. திட்டமிட்டே ஏற்கனவே அரசாணையை மீறியே அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி வாங்கினதுலேயும் ஓரளவுக்கு நியாயமாக இருந்தது புறநகர் பேருந்துகள் தான், மஃப்சல் பஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா அதில் 58 பைசா ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும். கணக்கு போட்டு பார்த்தா தெளிவாகவே தெரியும். 1 ரூபா 2 ரூபா கொஞ்சம் அடிக்கலாம், அவ்வளோதான். அதில் அடிப்படை கட்டணம் 6 ரூபாய், 1 ரூபா டேக்ஸோட சேர்த்து 7 ரூபாய். இப்போ இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நல்லா சரியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் மீறி இப்போ 10 ரூபா வாங்குறாங்க. அதுவும் குறிப்பாக தனியார் பேருந்துகள் மட்டும், அரசு பேருந்துகள் வாங்குறது கிடையாது. ஏன் தன்னிச்சையாக எல்லாமே முடிவெடுக்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் ஓப்பனாக திறந்து விட்டுருங்கன்றேன். சட்டம் தேவையில்லை, அரசு தேவையில்லை, நாடு தேவையில்லை. எதுக்கு நாடு? நாடு சைனாக்காரன் இங்கே கொடி நட்டுட்டுமே. இந்த பிரச்சனையை பேசுவோம், மக்கள் மன்றத்தில் பேசுவோம். இப்போ தனியார் பேருந்து நடத்துனர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்களை மட்டும் மையப்படுத்துறீங்க, டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ அரசு பேருந்துகளும் எல்லா ஸ்டேஜ்லையும் நிற்கிறது இல்லை. ஆனால் அவங்க கட்டணம் இதே இடத்துல நாங்கள் பயணிக்கிற இதே சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு நாங்கள் வாங்குற இதே கட்டணம் நாங்கள் இப்போ தான் ஏற்றிருக்கோம். ஆனால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. எக்ஸ்பிரஸ் இல்லை 1 to 1 இப்படி போட்டுக்கிறாங்க. ஆனால் எல்லா ஸ்டேஜ்லையும் நிறுத்துறாங்க. எங்களை மாதிரியே தான் பேருந்து இயக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதா? எந்த ஒரு கட்டமைப்பு கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு பயணிக்கலாம், பயணப்படலாம். நாங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் மேலே மட்டும் குற்றச்சாட்டை திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணு. சரிங்க, நான் எளிமையாக ஒரு விடயம் கேட்குறேன். எந்த ஒரு சட்டத்துக்கும் கட்டுப்படாமல், எந்த ஒரு அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தன்னிச்சையாக 3 ரூபா ஏற்றுற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல இந்த அரசில்? கேட்குற கேள்வி அதுதான். இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு பண்ணுறீங்கல்ல, அதை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற பிரச்சனைகளை சரி செய்யுங்களேன். மற்ற பிரச்சனைகள் நீங்கள் இந்த இஷ்யூவில் பேசுங்க. இந்த இஷ்யூவில் தான் சொல்கிறேன் நான். இந்த இஷ்யூலேயே, பேருந்து சம்மந்தப்பட்ட இஷ்யூலேயே தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளுக்கும் இருக்கிற சிக்கலை தீருங்களேன். அசோசியேஷன் சொல்லி சுற்றி அசோசியேஷன் வச்சுருக்கீங்கல்ல. அரசு போக்குவரத்துகளும் ஒரு கம்பெனி தான், அது அரசினுடைய நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு நிறுவனம் தான். நீங்கள் ஒரு பஸ் வச்சு ஓட்டினாலும் நீங்களும் ஒரு நிறுவனம் தான். 2 பேருக்கும் போட்டி அப்படின்ற விஷயம் வரும்பொழுது அதுக்கு தனியாக சட்டங்கள் 1000 இருக்குது. புரியுதுங்களா? கமர்ஷியலாக நிறைய சட்டங்கள் இருக்குது. வழங்க போடுங்க. உங்களுக்கு ஒரு 700 ரூபா ஃபைன் போட்டால், ஒரு 500 ரூபா ஆர்டிஓவில் ஃபைன் போட்டால் கட்டாமல் ப்ரெஸ்டீஜ் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு வழக்கு வரைக்கும் போயிட்டு இழுத்துட்டு இருக்கிற பல வழக்குகள் என்ன பெண்டிங்களுக்கு ஆர்டிஓவில் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆதாரங்கள் போய் ஆர்டிஓவில் வச்சு கேளுங்க. ஆர்டிஓவில் போயிட்டு சும்மா ஒரு ஆர்டிஐ போடுங்க. ஃபைன் போட்டு அந்த ஃபைன் கட்டாமல் அப்பீல் போயிட்டு நிற்கிற வழக்குகள் எத்தனை? 700 ரூபா, வெறும் 700 ரூபா கட்டாமல் கட்ட மாட்டாங்க. ஆனால் நான் வழக்கு சந்திக்கிறேன்ட்டு அதுக்கு செலவு பண்ணுவாங்க. 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன வரும்? ப்ரெஸ்டீஜ் தாங்க. என்னுடைய பேர் நீங்கள் மக்கள் மத்தியில் இப்படி பண்ணக்கூடாது. பஸ்ஸுக்கு எப்படி நீ ஃபைன் போடுவ? மேபி இருக்கலாம். அதாவது அந்த அதிகாரிகளுக்குள்ளேயே கூட அவங்களுக்கு ஒரு 2வது கூட விடுங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, திறமை இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோ திறமை இருக்கக்கூடிய ஆட்கள் இதை சரி செய்யுங்க. இப்போ நம்ம இதை ஒரு எளிமையாக ஒரு மக்கள் தரப்புலேருந்து எழுந்து வர, நாம் தமிழர் கட்சியிலேருந்து எழுந்து வர இந்த கூட்டத்துக்கிட்ட இதெல்லாம் முன்வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க பண்ணது முன்வைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஒரு கூட்டமைப்பு காலகாலமாக கூட்டமைப்பை வச்சு பேருந்துகள் ஓட்டுறீங்கல்ல, உங்களுக்கு எங்கே போச்சு அந்த தெம்பும் திறனே உங்களுக்கு இல்லையான்றதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் தனியார் பேருந்துகள்னா தனியார் பேருந்துகள் கூட்டமைப்புகள் நீங்கள் அதை செய்யுங்க. நாங்கள் தடை போடுறோமா, பண்ணாதீங்கன்னு சொல்கிறோமா? இதே அரசு பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வாங்குதான் நான் சொல்கிறோமே. அதுக்கு தானே நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். அரசு பேருந்துகளுக்கும் வழக்கு போட்டிருக்கோம். பல பேருந்துகள் நிற்காமல் போகுதுன்னு சொல்லி நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே மஃப்சல் ஆர்டினரி, மஃப்சல் எக்ஸ்பிரஸ் பஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, மஃப்சல் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, இது 2க்கும் 6 ஸ்டேஜ் 7 ஸ்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6 பேருந்து 6 to 7. இப்போ சேலம் டு திருப்பூர் போகிற ஆர்டினரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 26 ஸ்டேஜஸ் இருக்கும், 26 நிறுத்தங்கள் இருக்கும். எக்ஸ்பிரஸில் 20 தான் இருக்கும். புரியுதுங்களா? அவங்க 20மே ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க 20யுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 12 இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நாங்கள் வழக்குகளாக கொண்டு போயிருக்கோம். இதை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். வலுவு உட்பட்டு நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ தனியார் பேருந்துகள் அவங்களுக்கு தொழிலே அதுதான், அவங்களுக்கு கவனமே அதுதான், அவங்களுக்கு வருமானமே அதுதான். நீங்கள் ஏன் அதை செய்யறதில்ல? உங்களுக்கு அதான் நான் எளிமையாக கேட்குறேங்க. 7 ரூபா டிக்கெட்டை 10 ரூபா ஏற்றத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா, உங்களால் அதை பண்ண முடியும்னா, நீங்கள் அரசு பேருந்துகளுக்கு இடையில் உங்களுக்கு ஏற்பட்ட பூசல்களை தீர்க்கறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தான் பொருள். அரசை மறைமுகமாக நீங்கள் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறீங்கன்னு பொருள். உங்களால் முடியுன்றப்ப நீங்கள் அதை செய்யுங்க. ஏன் பொதுமக்கள் இளைச்சவன் தலையில் மிளகா அரைக்கிற கணக்கு தான் இது. உங்களுக்கு பிரச்சனை நேரடியாக பாதிக்கப்படும் மக்கள் தான் பாதிக்கும். உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை, பாதிக்கப்படுறது நான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி இது போன்ற பல்வேறு வேலைகளை முன்னெடுக்கிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம்.
இப்போ தனியார் பேருந்துகளுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து அதை வந்து சட்ட போராட்டங்களை மேற்கொள்கிறீங்க. இப்போது இது ஏற்கனவே இப்போ நெருக்கடியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. அரசு பேருந்து, தனியார் பேருந்து ஒரு கட்டமைப்பு, இது பல்வேறு சிக்கல் இருக்குது. இதற்கான தீர்வை நீங்கள் வந்து சொல்லாமல் வெறுமனே வழக்கு போட்டு பிரச்சனைக்கு உள்ளாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்த்தரப்பினர் வைக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. நான் மக்கள் தரப்பு. நாம் தமிழர் கட்சி மக்கள் தரப்பு. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இருக்கா? இல்லை. நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து அமைச்சரவையில் பங்கிட்டு இருக்கா? யூனியன் மினிஸ்டர் இருக்கா? ஒரு அதிகாரம் இல்லை. வளர்ந்து வர ஒரு கட்சி. நான் சாமானிய மக்கள். நாங்கள் பாதிக்கப்படுற மக்கள் தரப்புலேருந்து நான் பேசுகிறேன். அன்றாட கூலிக்கு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு டெய்லியும் வந்து 6 ரூபா குறை, 6 ரூபா அடி விழுது, 3 அடி விழுது, மாதம் வந்து 300 ரூபா ஆகுது அப்படின்னா, இல்லை 150 ரூபா 200 ரூபா ஆகுதுன்னா நான் அவன் தரப்புலேருந்து பேசுகிறேன். அவர்களுடைய தரப்புலேருந்து பேசுகிறேன். அன்றாட கூலிக்கு போயிட்டு தரப்புலேருந்து நான் பேசுகிறேன். சரிங்களா? என்கிட்ட அதிகாரம் இருந்து நீங்கள் இதை கேள்வி கேட்குறீங்கன்னா சரி. ஒரு சாமானிய மனிதன் நுகர்வோர் நீதிமன்றம் வழக்கு போகிறதே பெரிய விஷயம். இல்லை, அது ஏற்றுக்கிறோம். ஒரு புகார் கொடுக்குறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக. புரியுதுங்களா? நீங்கள் யாரை எதிர்த்து நீங்கள் நிற்கிறீங்க? இப்போ என்னென்னா, ஒருவேளை நான் நாம் தமிழர் கட்சியோ அல்லது வந்து இந்த அமைப்புகள்லாம் இல்லை அப்படின்னாக்கா, உங்களுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் பின்புலம் இல்லை அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? இதுதான் இது இப்படி இருக்கிற பல பேருடைய பிரதிநிதியாக தான் நான் இருக்கேன். இப்போ நாம் தமிழர் கட்சி நிற்குது. இப்போ எந்த ஒரு பின்புலமும் இல்லாத எளிய மக்களுடைய வந்து பின்புலமாக தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சி நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கிட்ட நீங்கள் இதை தான் எதிர்பார்க்க முடியும். சரி, ஓகே. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஒரு அரசாணை இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு மக்களுக்கான அரசு, அவர்கள் நடத்துகின்ற பேருந்து, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே அதை மீறி ஒரு தனியார் கூட்டமைப்பு அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ செயல்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சியோ, ஒரு சின்ன வளர்ந்த ஒரு கட்சி, ஒரு தனிநபர், உங்களுக்கு பெரிய பின்புலங்கள் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, அதிகார கட்டமைப்பு எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் இதை எதிர்த்து வழக்கு வரை தொடர்ந்து போகிறீங்க. உங்களுக்கு இதனால் வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க தயாரிக்கிறீங்களா? இது நேரடியாக உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா இந்த பிரச்சனையில்? அச்சுறுத்தல்கள் உண்டு. அச்சுறுத்தல்கள் மறைமுகமாக உண்டு, நேரடியாகவும் உண்டு. அச்சுறுத்தல்களுக்கு பயந்தோ அல்லது அந்த அச்சுறுத்தலாலையும் அல்லது வந்து நாளை வர பிரச்சனைகளாலையும் எனக்கு பாதிப்பு ஏற்படும் நினச்சிருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அண்ணன் சீமானுக்கு இல்லாத அச்சுறுத்தல் எங்களுக்கு இல்லை. சரி, 2 இறையாண்மை கொண்ட பெரு அரசுகளை எதிர்த்து தான் அண்ணன் சீமான் இந்த கட்சி நடத்திட்டு வரார். அவருக்கு கீழே அண்ணன் பாண்டியண்ணன், ஐயா ராசாமையப்பன் முதற்கொண்டு, ரஞ்சித்தன் முதற்கொண்டு, ராஜேஷன் முதற்கொண்டு, பழனிசாமி, மோகனவேல் எல்லாரும் இதை எதிர்கொண்டு தான் நடந்துட்டு வரோம். பொறுப்பாளர்கள் எல்லாரும். ஆமாம், எல்லாரும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிக்கல்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ பயந்தால் மக்களுக்காக நிற்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, முன்னெடுக்கிறீங்க, வழக்கு போடுறீங்க, நீதிமன்றம் போகிறீங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஒரு கட்சிங்கிற கட்டமைப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ எளிய மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு பிரதிநிதியாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த எந்த ஒரு பின்புலமும் இல்லாமலும் ஒரு சில நபர்கள் இது சம்மந்தமாக முன்னெடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு சிலர் செய்கிறாங்க, அதை தொடர முடியாமல் காணாமல் போகிறவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் நேரடியாக உதவி செய்ய முடியுமா? இல்லை பண்ணியிருக்கீங்களா? அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? எப்படி? அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்குங்க. அனைத்து சட்ட ரீதியான உதவி. அந்த கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் கட்சியாக நீங்கள் வந்து இதை அடையாளப்படுத்தி கொண்டு போவீங்களா, இல்லை யார் வந்தாலும் அதற்கு உதவ தயாராக இருக்கிறீங்க? நான் தெளிவாக சொல்கிறேங்க. கட்சி அடையாளப்படுத்தாங்க கொண்டு போகிறோம். இது நாம் தமிழர் கட்சி தான் செய்யுது. சரி, இல்லை முடிச்சிடலாம், எடுத்துக்கலாம். கிரெடிட் நாங்கள் முழுக்க நாங்கள் தான் எடுப்போம், நாங்கள் தான் செய்கிறோம். இந்த இதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. இல்லை, தப்பு இல்லை. ஏன்னா இந்த காலகட்டங்களில் மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக சும்மா பேசிக்கிட்டு ஒரு மூலையில் இருந்து கத்திக்கிட்டு போகிற கட்சிகள் நாங்கள் இல்லை. நாங்கள் தீர்வுக்காக போராடுறோம். தீர்வுக்காக போராடணும்னா போராடுறவங்க அடையாளப்பட்டு தான் ஆகணும், வளர்ந்து தான் ஆகணும். அப்போ தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சி தான் இதை செய்யுது. நாம் தமிழர் கட்சி தான் பின்புலத்திலேருந்து செய்யும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. மக்கள் தரப்புலேருந்து இந்த விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கு ஆர்வமாக வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு முழு பின்புலமாக நாம் தமிழர் கட்சி நிற்கும். அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்க எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற பின்னாடி இருந்து நீங்கள் உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்க? அனைத்துக்குமே தயாராக இருக்கும். ஆலோசனைகள் கொடுக்குறோம், சட்ட ரீதியான உதவிகளை கொடுக்குறோம், கூடவே நிற்கிறோம். நீங்கள் உறுதியாக நிற்பீங்க அப்படின்னா உங்களை விட 10 மடங்கு உறுதியாக நாங்கள் கூட நிற்கிறோம். இது தொடர்பாக வந்து உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னோட எண் இந்த காணொலியிலே கூட கிடைக்கும். நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க போட அலைபேசி எண் வந்து கொடுங்க.